வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக மைதிலி காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்களுக்கு இலவச பயணச் சலுகை. முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்த வெளிநடப்பு. கூட்டத்தொடரை புறக்கணிக்க தேமுதிக முடிவு. இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம். 8 மாவட்டங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பிரச்சினை. குடியரசுத் தலைவருடன் ராகுல் காந்தி சந்திப்பு. சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இனி இலவசமாக பயணம் செய்யலாம் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று விதி எண் 110 கீழ் வெளியிட்ட இந்த அறிவிப்பு குறித்து விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதம் 2வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. இன்று காலை சட்டப்பேரவை கூடியதும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்காக 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேள்வி நேரம் நடைபெற்றது. கேள்வி நேரத்திற்கு பின்னர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 110 விதியின் கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்தார். அதில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பஸ் பாஸ் வழங்கப்படும் எனவும் இந்த திட்டம் வருகிற 24ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அவர் தெரிவித்திருந்தார். மூத்த குடிமக்களுக்கு அரசு பேருந்தில் பயணம் செய்ய கட்டணமில்லா பஸ் பாஸ் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அளித்திருந்தோம். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் முதற்கட்டமாக சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி பயணம் செய்யும் வகையிலான ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் சென்னை மாநகர பேருந்துகளில் 10 முறை இலவசமாக பயணம் செய்யலாம் எனவும் முதல் கட்டமாக இந்த திட்டம் சென்னையில் அமல்படுத்தப்பட இருப்பதாகவும் இந்த திட்டத்திற்கு ஏற்படும் வரவேற்பை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அவர் தெரிவித்திருந்தார். மேலும் 2011ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அளிக்கப்பட்டிருந்த அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு ஒருபுறம் இருந்தாலும் பல்வேறு சிறப்பு திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்திருந்தார். தற்போது நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் மாரியப்பன். சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இனி இலவசமாக பயணம் செய்யலாம் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளதற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த சலுகை தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். 60 வயசுக்கு மேலே பஸ் பாஸ் கொடுக்கறது ரொம்ப வரவேற்கத்தக்கது தாங்க. ஏன்னா வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இங்கேருந்து போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு சௌகரியப்படும். சிட்டிக்குள்ளே கொடுக்கறது ரொம்ப நல்லது தாங்க. அதை நான் வரவேற்கிறேங்க. இந்த அரசு செய்கிற திட்டத்தை நான் வரவேற்கிறேன். இதை மக்களுக்கு எல்லாருக்கும் போய் ஒரு மனதாக சேரணும். இந்த திட்டம் அறிவித்தது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அறிவித்தது ரொம்ப வரவேற்கத்தக்க திட்டமாக இருக்குது. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நல்ல திட்டம் இது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளி மரணம் உள்பட பல்வேறு பிரச்சினைகள் பற்றி பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சியினர் இன்று ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டின் மீதான பொது விவாதம் 2வது நாளாக இன்று தொடங்கியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளி குப்புசாமி இறந்தது குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ், தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்பட ஒட்டுமொத்தமாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் வெளிநடப்பு செய்தன. கெயில் பிரச்சனை 2,45,000 கோடி தொழில் முதலீடு வந்திருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதற்குரிய பிரச்சனை, சத்துணவு ஊழியர்களுடைய பிரச்சனை, அங்கன்வாடி ஊழியர்களுடைய பிரச்சனை, ஆசிரியருடைய பிரச்சனை, SVS கல்லூரி மாணவிகளுடைய மரணம் குறித்த இது போன்ற பல பிரச்சனைகளை பேசுவதற்கு இந்த அவையில வாய்ப்புகளை கேட்டோம். தொடர்ந்து இந்த அவையில வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. எனவே இதையெல்லாம் காரணம் காட்டி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளி ஒருவர் பெரியசாமி 67 வயது, குப்புசாமி 67 வயது நேற்று இரவு மரணமடைந்திருக்கின்றார். அது பற்றி விவாதிக்க வேண்டும் என்ற முறையிலே
தீர்மானம் கொடுக்க போது பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. இவைகளையெல்லாம் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச அனுமதிக்காத காரணத்தால் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். யாருடைய கோரிக்கையும் எந்த விதத்திலும் நிறைவேறாத ஒரு அரசாங்கம் பெரும் பாராட்டுகளை மட்டுமே தனக்குத்தான் செலுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கமும் சட்டப்பேரவையும் நடந்து வருகிறது. எதிர்க்கட்சிகளின் குரவலை நெரிக்கப்படுகிறது. ஆகையால் இன்றைக்கு இதை கூற முடியாத சூழ்நிலையில் வெளியில் வந்து தொலைக்காட்சிகள் தான் கூற வேண்டிய கட்டாயம். எனவே இந்த வெளிநடப்பை காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் செய்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தின் உச்சமாக இன்றை காலையில் வேலூரை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி போராட்டம் நடந்த இடத்தில் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கு வாய்ப்பு கேட்ட பொழுது விவாதிப்பதற்கு அனுமதி மறுத்த காரணத்தினால் அதனை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செஞ்சிருக்கு. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளே இதுபோன்ற வெள்ளம் சூழ்ந்திருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் என்று மத்திய அரசு சுட்டிக்காட்டி நீதிமன்றங்களிலே பல முறை சுட்டிக்காட்டியும் கூட தமிழ்நாடு அரசு இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசு ஊழியருடைய போராட்டம் உட்பட பல்வேறு விதமான கோரிக்கைகளை மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் குறித்தும் பிரச்சனை எழுப்ப முயற்சி செய்ய அனுமதி மறுத்தார்கள். எனவே வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதனிடையே அரசு மீதான குற்றச்சாட்டுகள் பற்றி பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்தொடரை புறக்கணிக்கப் போவதாக தேமுதிக அறிவித்துள்ளது. இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தேமுதிக சார்பிலே யாரும் பேசக்கூடாது, அவர்கள் பேசுவது பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வெளியே வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இதை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இன்று மட்டுமல்ல, நாளையும் நாளை மறுதினமும் நடக்கின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கலந்து கொள்ளாது என்ற முடிவெடுத்து இன்றைக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தை விட்டு நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு எதிராக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த பெட்ரோல் சில்லறை விற்பனை நிலைய உரிமையாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சங்கிரி பகுதியில் செயல்பட்டு வரும் இந்தியன் ஆயில் பெட்ரோல் நிறுவனத்தில் இருந்து நேரடியாக சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 8 மாவட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பெட்ரோல் விநியோகம் செய்யப்படுகிறது. இதனிடையே ஊக்கத்தொகை குறித்த கோரிக்கையை வலியுறுத்தி அந்த நிறுவனத்திற்கு எதிராக சில்லறை விற்பனை நிலையங்களை மூடி அதன் உரிமையாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கிருஷ்ணகிரி உள்பட 8 மாவட்டங்களில் பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் பெட்ரோல் இருப்பு உள்ள சில நிலையங்களில் வாகன ஓட்டிகள் குவிந்து வருகின்றனர். பெட்ரோல் இப்போ இந்த இருக்கிறதே ஒரு பேங்க்ல தான், இந்த பங்க்ல ஒன்று தான். இதுக்கே வந்து எல்லா இடம் சுற்றியாச்சு. ஒரு பங்க்ல இல்லாமல் எல்லாமே ஸ்டாக் இல்லைன்றாங்க. இது ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப கஷ்டம். இது எதுவும் ஒரு அறிவிப்பும் தரல. ஏதோ ஒரு அறிவிப்பு தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் எல்லாருமே முன்னே எல்லாம் உஷாராயிட்டுக்குவாங்க, எல்லாம் போட்டுருப்பாங்க. பெட்ரோல் போடாதனால ரொம்ப சிரமம் இது. சேலம் சுற்று வட்டார மாவட்ட பெட்ரோல் சில்லறை விற்பனை நிலைய உரிமையாளர்களின் போராட்டத்திற்கு தருமபுரி மாவட்டத்திலும் ஆதரவு பெருகியதால் அந்த பகுதியிலும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த பெட்ரோல் சில்லறை விற்பனை நிலைய உரிமையாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நேற்று முதல் அந்த மாவட்டங்களில் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டதால் பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்த நிலையில் அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்திலும் நேற்று நள்ளிரவிலிருந்து பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. நேற்று எங்களுக்கு டீசல் இன்னைக்கு கிடைக்காதுன்னு எங்களுக்கு தெரியல. திடீர்னு நிறுத்திட்டாங்க. அப்படியே எங்கள் பாருங்க, அந்த வண்டி ஃபுல்லுமே இங்கே அப்படி தான் நிற்கிது. எல்லாமே டீசல் இல்லாத. குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களும் போகலை. அதேமாதிரி நாங்கள் வில்லேஜ்லேருந்து ஏற்றின்னு வர இவங்க பூக்காரரு, இவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே எதுவும் இல்லாத இப்போ ஆட்டோவில் நிற்கிது, நடு ரோடு நிற்கிது. நாடாளுமன்ற மக்களவையை சுமூகமாக நடத்துவது குறித்து தில்லியில் வரும் 20ஆம் தேதி மாநிலங்களவைத் தலைவர் ஹமீத் அன்சாரி தலைமையில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 23ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனையொட்டி மாநிலங்களவை சுமூகமாக நடத்துவது குறித்து வரும் 20ஆம் தேதி அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. மாநிலங்களவைத் தலைவர் ஹமீத் அன்சாரி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் மாநிலங்களவை குழு தலைவர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சிகளுடன் மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் வரும் 22ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளார். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நேரில் சந்தித்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பிரச்சினை பற்றி எடுத்துரைத்தார்.
தூக்கிலிடப்பட்ட தீவிரவாதி அப்சல் குருவுக்கு ஆதரவாக தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கூட்டம் நடத்தியதாக பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கன்யாகுமார் உள்பட 7 பேரை தில்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது மாணவர்களுக்கும் வழக்கறிஞர்களில் ஒரு சிலருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிலரும் பத்திரிகையாளரும் தாக்கப்பட்டனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த மாணவர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை அவசர வழக்காக கருதி விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் பத்திரிகையாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தாக்குதல் குறித்து காவல்துறை அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நீதிமன்றத்திற்கு வந்த மாணவர் சங்க தலைவர் கன்யாகுமார் சிலரால் தாக்கப்பட்டார். இதனையடுத்து தில்லியில் மாணவர்களின் போராட்டம் கொழுந்துவிட்டெரிகிறது. இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவளித்து வந்த ராகுல் காந்தி இன்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் பேரணியாக சென்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பிரச்சினை பற்றி எடுத்துரைத்தார். தமிழகம் முழுவதும் தொடரும் அரசு ஊழியர் போராட்டங்கள், அலுவலகங்களில் பணிகள் பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அரசு ஊழியர்கள் போராட்டம் காரணமாக அரசு பணிகள் முடங்கியுள்ளதால் பேச்சுவார்த்தை நடத்த அரசு முன்வர வேண்டுமென தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. காலி பணியிடங்களை நிரப்புதல் என்பன உள்பட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10ஆம் தேதி முதல் தமிழக அரசு ஊழியர் சங்கம் சார்பில் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. இன்று 9வது நாளாக தொடரும் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை எழிலகம் அருகே நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தால் பல்வேறு அரசு ஊழியர் சங்கத்தினர் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க தலைவி தமிழ்ச்செல்வி, போராட்டம் காரணமாக அரசு பணிகள் முடங்கியுள்ளதாகவும் இதனால் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்திலும் அரசு அலுவலகங்களிலும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஆணைகள் வெளியிடும் வரை காத்திருப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். எத்தனை நாட்கள் ஆனாலும் அங்கேயே சமைத்து உண்டு உறங்கி கோரிக்கைகளை முழங்கி வீட்டிற்கு செல்லாமல் காத்திருந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொள்ளும் வரை போராடுவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் உள்ளிருப்பு போராட்ட அறிவிப்பால் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முனைப்பான சோதனைக்கு பின்னரே அலுவலர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர் வேலைநிறுத்தத்தில் இருந்து வரும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதனையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நுழைவாயிலில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். உயர் அலுவலர்கள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் மனு அளிக்க வரும் மக்களை நாளை வரச் சொல்லி காவல்துறையினர் திருப்பி அனுப்பி வருகின்றனர். பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஆதரவு தெரிவித்தும் ஒப்பந்த செவிலியர்கள் 2700 பேரை பணி நிரந்தரம் செய்வது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாநிலம் முழுவதும் இன்று அரசு மருத்துவமனை செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மதுரை ராஜாஜி மருத்துவமனை முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டைம் பவுண்ட் ப்ரொமோஷனையும் அளிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாத பட்சத்தில் அடுத்தபடியாக 22, 23 நாட்களில் அனைத்து செவிலியர்களும் தற்செயல் விடுப்பினை அளித்து உண்ணாவிரதத்தில் இறங்க உள்ளோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.
தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தலைவர் கன்யாகுமார் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பில் சென்னையில் நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அலுவலக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தலைவர் கன்யாகுமாரின் கைதை கண்டித்தும் வழக்கறிஞர்களால் அவர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியினர் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அலுவலகமான சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது காவல்துறையினரால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். மேலும் தனது கருத்தை தெரிவிக்க ஒருவருக்கு உரிமை உண்டு எனவும் இதை தேச துரோக வழக்காக பதிவு செய்வது கண்டிக்கத்தக்கது என்றும் கோவன் தெரிவித்தார். தங்களுடைய கருத்தை சுதந்திரமாக தெரிவிப்பதற்கு உரிமை உண்டு என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை பொருள் என்று நான் நினைக்கிறேன். இந்த அரசு உடைய நடவடிக்கை அது அப்சல் குரு விஷயமா இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த விஷயமா இருந்தாலும், அதாவது நிலங்களை கையகப்படுத்துவதோ போன்ற அரசு நடவடிக்கைகளை விமர்சனம் செய்வதற்கு ஒரு மாணவனுக்கு உரிமை உண்டு இல்லையா? அந்த அடிப்படையில் அந்த மாணவன் தன் கருத்தை தெரிவிப்பதற்கு அனுமதிக்கணும். இந்துத்துவாவிற்கு எதிராக இந்த நாட்டில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க முடியவில்லை என்றும் கோவன் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 50 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை நுங்கம்பாக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் புவனேஸ்வரி. அடிப்படை வசதிகள் இன்றி தங்க வைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாற்றுத்திறனாளி உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற மாற்றுத்திறனாளிகள் நேற்று கைது செய்யப்பட்டு எழும்பூர் ராஜரத்னம் திடலில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்ட போதிலும் தொடர்ந்து அங்கேயே உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்கின்றனர். இதனிடையே உள்ளிருப்பு போராட்டத்தில் பங்கேற்ற வேலூரைச் சேர்ந்த குப்புசாமி உடல்நலக்குறைவு காரணமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் சின்னசேலத்தைச் சேர்ந்த ராஜாராமனின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள குப்புசாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அடிப்படை வசதிகள் இன்றி தங்க வைக்கப்பட்டதன் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு குப்புசாமி இறந்ததாக மாற்றுத்திறனாளிகள் தெரிவிக்கின்றனர். எங்களை அழைத்து சென்று ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரே இடத்தில் அடைத்து வைத்து எந்தவித சுகாதார வசதியுமின்றி எங்களை ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்தாமல் வைத்து வைத்தார்கள். அதனால் அங்கே இருக்கக்கூடிய சுகாதார சீர்கேடுனால் அங்கே குப்புசாமி என்பவர் வாந்தி எடுத்தார். உடனடியாக ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிப்பட்டு இரவு அதிகாலை 3:30 மணியில் அவர் இறந்துவிட்டார். இந்நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழக மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவி ஜான்சி ராணி தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் நாங்கள் பார்க்கோம். இங்கே தான் உட்காந்து போராட்டம் நடத்த போகிறோம். நாங்கள் யாரும் போக மாட்டோம். இன்னும் என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னொருத்தர் கூட உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனையில் ராத்திரி கொண்டு சேர்த்துருக்கோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்க போகிறோம். தமிழக அரசு மக்களுக்கான அரசு என்பது சொல்வது உண்மை என்று சொன்னால் எங்களுக்கான பதிலை சொல்லட்டும் நாங்கள் காத்திருக்க போகிறோம். கும்பகோணத்தில் மகாமக பெருவிழா 6வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று துறவிகளின் மாநாடு தொடங்கியுள்ளது. தொடக்க விழாவில் திருவாடுதுறை ஆதீனம், அம்பலவான தேசிகர் மற்றும் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது அரியலூர் செய்தியாளர் செந்தில்குமார். கும்பகோணம் மகாமக திருவிழாவின் 6வது நாளான இன்று கோவிந்தபுரம் விட்டல் ருக்குமணிதாஸ் சமஸ்தானத்தில் துறவிகள் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த மாநாட்டினை திருவாடுதுறை ஆதீனம் குத்துவிளக்கேற்றியும் கொடியேற்றியும் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கான துறவிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்றிய திருவாடுதுறை ஆதீனம் இந்த உலகம் அழியக்கூடியது என்பதையே மகாமகம் நினைவூட்டி வருவதாகவும் மனிதர்கள் ஆசையை துறக்க வேண்டும் என்றும் கூறினார். நாளையும் நடத்தி கொள்வது அது எப்படியாவது சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் இந்த உலகத்தை வாங்கி உள்ள நினைத்து கொண்டேன். ஆனால் ஒரு நாள் அதை அறிய போவது எனக்கு தெரியவில்லை. அதுக்காக தான் இந்த உலகம் தோன்றி என்று அறியக்கூடியது, அதுதான் மகாபலம் ஏற்படுகிறது. இந்த விழாவில் சிறப்புரையாற்றிய குன்றக்குடி பொன்னம்பலம் அடிகளார் ஆன்மீகத்தின் எழுச்சியோடு அன்பின் அடையாளத்தோடு இந்த துறவிகள் மாநாடு நடைபெற்று வருவதாக கூறினார். அன்பு சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற நிலையில் மகாமக விழாவில், இந்த கும்பமேளா விழாவில் மிகச்சிறப்பான நற்சிந்தனைகளோடு ஆன்மீகத்தின் எழுச்சியை காணட்டும். வேந்தர் செய்திகளுக்காக கோவிந்தபுரம் துறவிகள் மாநாட்டிலிருந்து கோ செந்தில்குமார். இதனிடையே மகாமக பெருவிழாவில் பங்கேற்க குவிந்து வரும் பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடுவதால் இறைவனின் அருள் நேரடியாக கிடைக்கும் என்று பக்தி பெருக்குடன் தெரிவிக்கின்றனர்.
குளித்தா நம்ம செய்த பாவங்கள்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. இங்கே நல்லபடியாக வந்து குளிச்சுட்டு போகிறோம். இதோட நாங்கள் 3ஆவது தடவை வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல சிறப்பாக இருக்குது ஏற்பாடுகள்லாம். எங்களுக்கு இறைவன் அருளும் நல்லபடியாக கிடைச்சிருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மகாமகா திருவிழாவில் இதுதான் என்னுடைய லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நாங்கள் பயந்துகிட்டே வந்தோம், வந்துட்டு எப்படி சேஃபாக போக முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் அதை விட எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி இங்கே குளிக்கும் போது உண்மையிலே குழந்தைகள் மனநிலை, எங்கள் மனநிலை, முதியோர்கள் மனநிலை, எல்லாருடைய மனநிலையுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். ஓமலூரை அடுத்த சுருளக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெகநாதன் சின்னப்பிள்ளை தம்பதி. மகன் மற்றும் மகள் ஆகியோர் திருமணமாகி சேலத்தில் இருக்கும் நிலையில் இருவரும் சுருளக்காட்டில் தனியாக வசித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் அவர்கள் வீடு நீண்ட நேரமாகியும் திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது ஜெகநாதன் மற்றும் சின்னப்பிள்ளை ஆகியோர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். வீட்டில் உள்ள பொருட்கள் கலைந்து கிடப்பதால் கொள்ளை முயற்சியின் போது நடந்த கொலையா என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்த நாளையொட்டி அவருடைய சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரரும் சிந்தனை சிற்பி என்று போற்றப்படுவோருமான மூத்த பொது உடைமையாளர் சிங்காரவேலரின் 157வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னால் அமைந்துள்ள சிங்காரவேலர் சிலையின் கீழ் வைக்கப்பட்ட அவருடைய படத்திற்கு அமைச்சர்கள் கோகுல இந்திரா, ப. வளர்மதி, TKM சின்னையா, KT ராஜேந்திர பாலாஜி மற்றும் சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பொலிவியாவில் அதிபருக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம். அரசு அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டதில் 6 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பொலிவியாவில் அதிபருக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது அரசு அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டதில் 6 பேர் பலியாகினர். பொலிவியா அதிபர் எவோ மொரல்ஸ் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து அங்கு எதிர்க்கட்சியினரின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் எல்எல்ஓவில் உள்ள அரசு அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிந்தது. அப்போது போராட்டக்காரர்கள் திடீரென அலுவலகத்திற்கு தீ வைத்தனர். இதில் அலுவலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்கள் சிக்கிக் கொண்டனர். மளமளவென பரவிய தீயால் ஏற்பட்ட புகையால் ஊழியர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டது. மூச்சு திணறல் காரணமாக 6 ஊழியர்கள் பலியாகினர். டூர் ஆஃப் ஓமன் சைக்கிள் பந்தயத்தின் 2வது சுற்று போட்டியில் நார்வே நாட்டு வீரர் எட்வர்ட் பர்சன் ஹேகன் முதலிடத்தை பிடித்தார். ஓமன் நாட்டின் தலைநகரான மஸ்கட்டில் டூர் ஆஃப் ஓமன் சைக்கிள் போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் 2ஆம் சுற்று போட்டி கோரியாத்தில் நடைபெற்றது. பாசர் அல் அம்ரித் மலை பகுதியையொட்டி நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். இதில் நார்வே நாட்டு வீரர் எட்வர்ட் பர்சன் ஹேகன் முதலிடத்தை பிடித்தார். பந்தய தொலைவான 162 கிலோமீட்டரை 4 மணி 12 நிமிடத்தில் அவர் கடந்தார். இவருக்கு அடுத்தபடியாக இத்தாலி நாட்டு வீரர் வின்சென்சோ நிபாலி 2வது இடத்தையும், பெல்ஜியம் நாட்டு வீரர் கிரேக் வேன் அவ்மேட் 3வது இடத்தையும் பிடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்களுக்கு இலவச பயணச் சலுகை, முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்த வெளிநடப்பு, கூட்டத்தொடரை புறக்கணிக்க தேமுதிக முடிவு. இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம், 8 மாவட்டங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு.
ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பிரச்சினை, குடியரசுத் தலைவருடன் ராகுல் காந்தி சந்திப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.